நாடு முழுவதும் இன்றைய தினம் மத்திய பணியாளர் தேர்வாணையத்துடைய யுபிஎஸ்சி தேர்வின் ஐஏஎஸ், ஐபிஎஸ் உள்ளிட்ட பதவிகளுக்கான முதல்நிலை தேர்வு என்பது நடைபெற்று வருகின்றது. காலை பொது அறிவு மற்றும் பிற்பகலில் திறனறிவு தேர்வு என்பது நடத்தப்படுகின்றது. காலை நடைபெற்ற பொது அறிவு அந்த தேர்வில் 8வது கேள்வியில் அதாவது சுயமரியாதை இயக்கத்தை முன்னெடுத்தவர்கள் யார் என்ற ஒரு கேள்வி என்பது கேட்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான பதிலாக முதலாவதாக பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர் என்று, அதே போல இரண்டாவதாக டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர், மூன்றாவதாக பாஸ்கர் ராவ் ஜாதவ், நான்காவதாக தினகர் ராவ் ஜவால்கர் என ஜாதி பெயரை குறிப்பிட்டு கேள்வி கேட்கப்பட்டிருப்பது தேர்வர்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதாவது தமிழ்நாட்டில் இந்த பெயருக்கு பின்னால் ஜாதியை குறிப்பிடக்கூடிய பழக்கத்தை அதை முழுமையாக நடைமுறையிலிருந்து மக்கள் மனதிலிருந்து மாற்றியவர் பெரியார். அவருடைய பெயருக்கு பின்னாலே ஜாதி பெயரை குறிப்பிட்டு கேள்வி கேட்டிருப்பது தேர்வர்களுக்கு ஒரு ஒரு திகிலை ஏற்படுத்தி இருக்கின்றது. தொடர்ச்சியாக இந்த ஆண்டும் மிக குறிப்பாக ஆளுநரின் அதிகாரங்கள் குறித்தும் 2 கேள்விகள் கேட்கப்பட்டதாக தேர்வர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். முதல் முறையாக இந்த தேர்வு எழுதக்கூடிய தேர்வர்கள் இதுவரை இதுபோன்ற கேள்விகள் கேட்கப்பட்டதில்லை. பழைய கேள்விகளை பார்க்கும் பொழுது கூட இதுபோன்று ஜாதி பெயரை குறிப்பிட்டு கேள்விகள் கேட்கப்பட்டதில்லை, முதல் முறையாக கேட்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவலை தெரிவித்திருக்கின்றார்கள். யுபிஎஸ்சி உடைய முதல்நிலை தேர்விலே இது போன்ற கேள்விகள் கேட்கப்பட்டிருப்பது தேர்வுகள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது. கேள்விக்கான 4 விடைகளில் ஈவே ராமசாமி நாயக்கர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதால் சர்ச்சையாகி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அது பற்றி சொல்லுங்க. நிச்சயமாக இதில் பொது அறிவு சார்ந்து இந்தியாவில் கடந்த கால வரலாறுகளை குறிப்பிட்டு இந்த கேள்விகள் கேட்கப்படுவது வழக்கம். சுதந்திரங்கள் தொடங்கி அதற்கு முன்பாக இந்தியாவுடைய பண்டைய வரலாறு மற்றும் அறிவியல் பூர்வமான அந்த ஆதாரங்கள் சார்ந்த உண்மைகள் குறித்து இந்த 7 கேள்விகள் கேட்கப்படும். காலை 9:30 மணிக்கு தொடங்கிய தேர்வு என்பது 12:30 மணிக்கு முடிவடைந்திருக்கின்றது. இந்த தேர்வு முடிவடைந்த உடனே அதில் கேட்கப்படக்கூடிய 8வது கேள்வி என்பது ஒரு சர்ச்சையான கேள்வியாக பார்க்கப்படுகிறது. காரணம், சுயமரியாதை இயக்கத்தை முன்னெடுத்தவர்கள் யார் என்று அதில் முதலாவது பதில். அதில் குறிப்பாக பதில் என்பது பெரியாராகத்தான் இருக்கும். அந்த பெரியார் பெயருக்கு பின்னாலே ஜாதி பெயரை குறிப்பிட்டு கூறியிருப்பது ஒரு சர்ச்சையாக ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த இடத்தில் ஜாதியை குறிப்பிடுவது தேவையில்லாத ஒன்று என்று தேர்வர்கள் தெரிவிக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் இந்த செல்ஃப் மூவ்மெண்ட், அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் என்று சொன்னாலே அது பெரியார் தான் என்று அனைவருக்கும் தெரியும். இருப்பினும் அவருடைய பெயருக்கு பின்னால் ஈவே ராமசாமி நாயக்கர் என்று குறிப்பிட்டிருப்பது அவருக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தும் விதமாக இருப்பதாகவும், ஈவேரா என்று குறிப்பிட்டாலே அது சரியாக பெரியாரை குறிப்பிட்டிருக்கும், அல்லது பெரியார் என்றாலும் அது அவரைத்தான் குறிப்பிட்டிருக்கும். இருப்பினும் பெயருக்கு பின்னால் ஜாதியை குறிப்பிட வேண்டிய தேவையில்லை. இருப்பினும் இது ஒரு சர்ச்சையாக இந்த கேள்விகள் கேட்கப்பட்டிருப்பதாக தேர்வர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபாகரன்.